மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு மோசடிக்காரனுமே, இந்த மாதிரி ஒரு பொய்காரி நீங்கள் பார்க்க முடியாது. வேறு யாரும் இல்லை, அந்த போதக்கார இளவரசமே திருட்டு மயில் என்று அழுக்கு மயிலை பற்றி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பார்த்துங்க. அதில் மஞ்சுளா என்கிற ஒரு பெண் வந்து, நான் 10,000 ரூபா கொடுத்து மருந்து வாங்கியிருக்கிறேன், ஏமாந்துருக்கிற இந்த குடும்பம் சரியான ஒரு ஃப்ராடு குடும்பம், கேள்வி மேலே கேட்கிற எந்த பதிலும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இது ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவனோட சேனலில் போய் கமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதாவது நான் 5 வாட்டி மருந்து வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் போய் என்னோடய கணவர் போய் குடித்தார், மறுபடியும் அந்த இளவரசன் என்ற போதக்காரங்கிட்ட கேட்டேங்க. அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, குடிகாரனா இருந்தால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு பதில் சொல்கிறாரு, வெறுப்பாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த மஞ்சுளா என்கிற பொண்ணு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கமெண்ட்டு கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா கமெண்டெல்லாம் அவன் வச்சுக்க மாட்டான். அதனால் மறுபடியும் ஒரு பாட்டிலில் கொடுத்தா அதுவும் வந்து யூஸ் இல்லை. ஆனால் அத்தனை பேர்த்த ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறான்ட்டு ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாங்க. இந்த போஸ்ட்டு இப்போ அவனோட சேனல் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள், அதுக்கப்புறம் திருப்பி லைனுக்கு வரேன். நீங்கள் அந்த போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு தான், அந்த மஞ்சுளாங்கிற ஒன்று பெண்ணு தான் சொல்லியிருக்குது. அதாவது எல்லோரும் ஏமாறாதீங்க, உங்கள் காசு திருப்பி போச்சுன்னா திருப்பி வராதா, அப்புறம் புலம்பிட்டு உட்காந்துருப்பீங்க, சரியான ஃப்ராடு குடும்பம். அவன் என்ன சொல்கிறான்னா, குடிகாரனாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் எதுக்கு இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறா, இது உட்காந்துட்டு அந்த போதக்கார என்கிற இளவரசனுமே அந்த பொய்காரியுமே உட்காந்து மருந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த போதக்காரன் சொல்கிறான், இது குடி நிறுத்தின மருந்துன்ட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்போது மக்கள் முட்டாள் தான் எங்ககிட்ட மருந்து வாங்குகிறாங்க. இது யூஸ் இல்லைன்னு எனக்கே தெரியும், ஏன்னா இது எனக்கே தெரிஞ்சனால தான் நான் மறுபடியும் வந்து போதை போட்டு சுற்றிட்டு மறுபடியும் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன். அந்த பொய்காரி ஒரு பொம்பளை தானே, ஒரு பெண் தானே, இத்தனை பேர்த்த ஏமாத்துறான். அந்த பொய்காரிக்கு ஒரு மனசாட்சி இருக்குதா இல்லையா? இல்லை, மனசாட்சி இருந்தால் இத்தனை பேர்த்த ஏமாத்துறதுக்கு அந்த அம்மா அந்த போதக்காரனை சம்மதிச்சிருக்காது. அப்போ அந்த பொய்காரிக்கு என்ன நினப்புனா, அடுத்தவனை ஏமாற்றணும், அடுத்தவங்ககிட்ட கொள்ளையடிக்கணும், அதை வச்சு நாம் வந்து ஆடம்பரமான பங்களா வாழணும், ஆடம்பரமான நகை, ஆடம்பரமான கறி, ஆடம்பரமான வாழ்க்கை. இப்போ இவன் வீட்டுக்கு 10,000 ரூபா வாடகை கொடுக்குறான், எல்லாம் செலவு ஒரு 40,000 ரூபா. இவனை எங்கே போய் உழைச்சி கிழிச்சா யூடியூப்லேயும் வீடியோ போடுறதில்ல. ஏன்னா திருந்தோணும், மக்கள் வந்து திருந்தோணும், இல்லைன்னா ஒரு நாலேஜ் வேணும். இன்றைக்கி நாலேஜ் இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கூடி நல்லா தெளிவாக ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட ஆலோசனை விட்டு தான் மருந்து வாங்குறாங்க. ஆனால் இந்த போதக்காரனுமே அந்த பொய்காரி என்கிற அழுக்கு மயிலுமே உட்காந்துட்டு குடி நிறுத்தின மருந்துன்ட்டு கொரியர் ஆஃபீஸரையும் கூடி இப்படி ஒரு வீடியோ போட மாட்டாங்க. நீங்கள் கொரியர் ஆஃபீஸரையும் கூடி இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் போட மாட்டாங்க. அந்த கமெண்டை நீங்கள் பாருங்கள். அந்த பொண்ணு 10,000 கொடுத்து வாங்கியிருக்கலாமா, 5 டைம் வாங்கியிருக்குதாமா. அது கேட்டால் குடிகாரனா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற. அப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மருந்து சாப்பிட்டா குடிக்க மாட்டேன் அப்படிங்குது. அப்புறம் இந்த மருந்து கொடுத்து சக்ஸஸ் ஆகலினா குடிகாரனா இருந்தால் என்ன சொல்கிறதுன்ட்டு பதில் சொல்கிறானம்மா. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனையுமே, இந்த மாதிரி ஒரு பொய்காரி என்கிற மனசாட்சி இல்லாத அழுக்கு சீனி எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அத்தனை வார்த்தை ஏமாத்துறதுக்கு இந்த அம்மாக்கெல்லாம் உடம்பு ஊற தைராய்டு வரும். இனி இந்த அம்மாவுக்கு தைராய்டு இருக்குது, இனி உடம்பு ஊற தைராய்டு வரும். அப்புறம் இந்த பொய்காரியோட அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ஹை லெவலில் சுகர் வந்து போய் உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒருத்தனை ஏமாத்தினா உங்களுக்கு அது பலமான திருப்பி அடி வரும். இது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சாதாரண ஒரு 500 ரூபா கொடுத்தா இந்த நாட்டு மருந்துகளை குப்பையாக போட்டு வச்சுக்கிற, வீட்டில் உட்காந்துட்டு குப்பையாக போட்டு வச்சு கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடம்பரமாக ரோட்டில் உட்காந்துட்டு புளி மரத்து கடையில் ஒரு வீடியோ, அப்புறம் போண்டா பஜ்ஜி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்ன ஒரு கவலை இருக்குது, அடுத்தவனை ஏமாற்றியாச்சு, நம்ம ஆடம்பரமாக சுற்றலாம், ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். நீ ஏமாத்தினா எவன் குடும்பம் கேட்டால் நம்மளுக்கு என்ன? தயவுசெய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திங்க, தயவுசெய்து. அதாவது ஒரு இவங்களை பற்றி, இந்த ஃப்ராடு குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்குங்க. இவங்கள மாதிரி ஒரு ஊழல் பேர் வழி ஊழல் மோசடியாளர்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி ஆட்சியாளர்கள் ஊழல் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. அது கண்டுபிடிச்சி கடைசியில் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால்
இந்த மாதிரி ஆளுங்க ஒரு ஊழல் பண்ணுறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்தியன் படத்தில் மனோரமா அவங்க கணவரோட பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் எல்லாம் ஓகே ஆயிரு. அப்போது அவங்க சாமிக்கு முடிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த காசை கொண்டாய் கொடுக்கும்போது என்னை சாபம் முறையான்னு சொல்லிட்டு செக்கு கிழிச்சிருவா. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒரு ஊழல் பெருச்சாளி. இந்த மாதிரி ஒரு ஊழல்வாதிகளை வந்து இந்த ஆட்சியாளர்கள் ஏன் விட்டு வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ மருந்து மோசடியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, யாருக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஓப்பனாக வந்து மருந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு மக்களை காப்பாற்றியாச்சுன்ட்டு குடியிலேருந்து காப்பாற்றியாச்சுன்ட்டு கதையை விட்டுட்டு மோசடி பண்ணிகிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் தம்பதிகள் தான். விரைவில் இவங்க 2 பேர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாகும், அதில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். அதில் வந்து இது பண்ணுவாங்க. 10,000 ரூபா வாங்கிக்கிறானா, அப்போ எத்தனை பேர்த்துக்கிட்ட எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பா. இவனோட டிரான்சாக்ஷன் ஐடி, இவன் ஃபேமிலியிலேயே டிரான்சாக்ஷன் ஐடி செக் பண்ணாங்கன்னா இந்த பொய்காரியோட அண்ணன், பொய்காரியோட அம்மா, அந்த போதக்கார இளவரசன் எல்லாமே கூட்டுது இந்த மருதில். ஏன்னா பொய்காரியோட குடும்பத்துக்கு நம்ம போதக்கார இளவரசன் தான் செலவு கொடுக்குறா. ஆனால் அதை விட்டு போட்டு இவங்க வீடியோ வராதுங்க. நான் தான் சொல்கிறேனுங்க, இவங்க வீடியோவே போட மாட்டாங்க. இந்த மருந்து பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்ச கடைசியில் தான் இவங்க வீடியோ போடுவாங்க. நீங்கள் எதுக்கு போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த போதக்காரனுமே அந்த பொய்காரிங்கிற அழுக்கச்சியுமே மக்களை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் மோசடி தரித்திர பணத்தம்பதிகள் தான். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. டாக்டர்கிட்டையெல்லாம் வாங்குறதில்ல. ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையில் 500 ரூபாய்க்கு வாங்கி குப்பைக்காடை வச்சுட்டு கொரியர் பண்ணிட்டு இருக்கிறா. இதையும் நம்பி வாங்குறாங்க. ஆனால் நம்பி வாங்கினவங்களுக்கு ஏமாற்றம் தான். வீடியோ போட முடியாது. ஏன்னா அவங்க கணவனுக்கு தெரியாமல் மோசடி பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தத்தில் விழிப்புணர்வு வேணும், அட்வைஸ் வேணும். ஆனால் அட்வைஸ் கேட்காதவங்களுக்கு முட்டாளுக்கு தான். அந்த முட்டாளுக்கு இருக்கிறவருக்கு இந்த மோசடி தம்பதிகளை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. விழித்திருங்கள். நாலேஜ் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாகராஜன் சார் அவர்கிட்ட கேளுங்க. இந்த மோசடி தம்பதிகள் கேளுங்க, புட்டு வைப்பார். நாலேஜ் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. இவனை ஒரு ஏமாற்றுக்காரன், அந்த பொய்காரி ஒரு ஏமாற்றுக்காரி. நன்றி, வணக்கம்.